வணக்கம் மக்களே. கேரட்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ கேரட் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும், எந்த நேரங்கள் எடுத்துக்கொள்ளணுன்றதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம். தினமும் 1 அல்லது 2 நடுத்தர அளவிலான கேரட்டுகள், அதாவது கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கேரட்டில் பகலில், அதாவது காலை உணவு அல்லது மதிய உணவின் போது நீங்கள் சேலட்டாக எடுத்துக்கலாம், சமைத்தும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சரி. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு, ஐ ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நமக்கு பார்த்தோம்னா நம்ம தொடர்ந்து கேரட் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேரட்டில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் நிறைந்திருக்குங்க. இது எல்லாமே விழித்திரையை பாதுகாக்கிறதுக்கும் மங்கலான வெளிச்சத்தில் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. அதாவது ரெட்டினாவை பாதுகாத்து கூர்மையான பார்வையை நமக்கு வழங்குது. தொடர்ந்து கேரட் நம்ம சமைத்து எடுத்துக்கொண்டே இருக்கோம், வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் அப்படின்னா இந்த வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கண் நரம்பு தளர்ச்சி, மாகுலர் டீஜெனரேஷன் மற்றும் கேட்ராக்ட், அதாவது கண்புரை போன்ற பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் எப்போதுமே கண் பார்வை திறனை ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் நம்ம கூர்மையாகவே வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து கொண்டு நலமாகவே நம்ம இருக்கலாம். கூர்மையான கண் பார்வை நமக்கு எப்போதுமே கிடைத்து கொண்டு இருக்கும். எப்போ அப்படின்னா கேரட் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கு, இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதுக்கு எல்லாமே நம்ம கேரட் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேரட்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய உடல்ல ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய அந்த உற்பத்தியை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுப்படுத்துது. அது இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு இம்யூன் பவரை ஸ்ட்ராங் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வலுப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஆகையால தொடர்ந்து நம்ம கேரட் எடுத்துக்கொள்ளும் போது உடல்நல கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பு அளித்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதாவது புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை கேரட் எப்போதுமே நமக்கு ஏற்படுத்த விடாது. நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம இருப்போம். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, அதாவது டைஜஸ்டிவ் ஹெல்த்தை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கேரட் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேரட்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அந்த டயட்ரி ஃபைபர் நிறைந்திருக்கு. இது குடல் இயக்கத்தை சீராக வைத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகள் கடினமாக இருந்தாலும் அந்த உணவு மூலக்கூறுகள் எந்த நார் சத்து பற்றாக்குறையும் இல்லாமல் எளிமையாக உடைக்கப்பட்டு நமக்கு சரி செய்யப்படும். அது செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஆகையால் நமக்கு எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா கேரட் எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் விடுபடணும் அப்படின்னாலுமே தொடர்ந்து நம்ம கேரட் எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ட்டோடைய ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேரட்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை விடுபட வச்சு ரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால பிளட் பிரஷர் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேரட்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் ஃபேலிஃபினால் போன்ற சேர்மங்கள்லாம் இருக்கிறதால இது உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளினுடைய அளவையும் குறைக்கும். அதாவது எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைச்சி இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் வழங்கும். இதனால பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லாத எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு சென்று கொண்டே இருக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற உங்களுக்கு எந்த பக்க விளைவுமே இல்லாமல் நீ நலமோடு இருக்கலாம். இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சருமத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றும் முதுமையை தடுத்துக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து கேரட் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே சூரியனினுடைய யூவி ரேஸ், அதாவது அந்த அல்ட்ரா வயலட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து சருமத்தை பாதுகாக்கும் இயற்கையான கவசமாக நமக்கு செயல்படுதுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோலோஜன் உற்பத்தியை நமக்கு அதிகரித்து சருமத்திற்கு பொலிவு சேர்க்கிறதோட சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றம் இதெல்லாமே சீக்கிரம் ஏற்படுவதும் முன்னாடியே உங்களுக்கு தடுத்து சருமத்தோடைய இளமையை பாதுகாக்க
காக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. கொலாஜன் உற்பத்தியுமே சருமத்தில் வந்து மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரானதில் இருக்கிறதால நமக்கு சருமத்தில் சுருக்கங்கள் அப்படின்றது இருக்காது. ஸோ நமக்கு வந்து சுருக்கங்கள் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை பெற்று முதுமையை வந்து தள்ளி போட்டு எப்போதுமே இளமையாக இருக்கிறதுக்கும் கேரட் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து கேரட் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.